அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன உதயநிதி ஸ்டாலின் அவர் பேச ஆரம்பிச்சுட்டார். ஆழ்நாய் கொடுத்ததெல்லாம் பஞ்சு டைலாக் பேசு, ஆழ்நாய் கொடுத்ததெல்லாம் பஞ்சு டைலாக் பேசு. அப்பவே போயிருக்கணும் மேல் லோகத்துக்கு. இங்க இருந்துகிட்டு நம்மள உயிரை வாங்கிட்டு இருக்குது. திமுகலாம் நீ என்ன பண்ற? நம்ம குடோன்ல பருத்தி முட்டை எடுத்துட்டு போய் நம்ம பண்ணை வீட்டுல வச்சிரு. சரி வாஜா. டேய் திமுக பண்ணை வீட்டுல வைக்கிற பருத்தி முட்டை எடுத்துட்டு போய் நீ தென்னந்தோப்புல வச்சிரு. சரி வாஜா. மண்ட கசாயம் தென்னந்தோப்புல வச்ச பருத்தி முட்டை எடுத்துட்டு வந்து மறுபடியும் நம்ம குடோன்லயே வச்சிரு. கிளம்பு சார். இதுக்கு பருத்தி முட்டை பேசணும் குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம். இவங்களுக்கு குடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னு. நான் சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு கிளம்பலான்னு கிராமத்துல இருந்து கிளம்புறேன். எனக்கு 3 பொண்ணுங்க. ஒரு பொண்ணு பேர் தாமரை, இன்னொரு பொண்ணு பேர் மகன்யா, இன்னொரு பொண்ணு பேர் ஆராதனா. என்னுடைய 3 பெண்களும் கேட்கின்றார்கள், எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நான் அசம்பிளிக்கு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. என் பெரிய பொண்ணு என் சின்ன பொண்ணு சொல்றாங்க, அப்பா ஒரு விஷயம் சொல்லணும்பா. என்னம்மா சொல்லுமா? நான் ட்ரெயினுக்கு போறவர் தான் சொல்லலாம், அர்ஜென்ட் மான்றேன். என் பொண்ணு சொல்றா, அப்பா விஜய் அங்கிள் பாவம்பா, விஜய் அங்கிள் பாவம்பா, அவருக்கு ஒன்றும் தெரியாதப்பா, நீ ஏதாவது ஏடா கூடமா பேச கேள்வி கேட்காதப்பா என்று என் மகள்கள் சொல்கின்றார்கள். நகைச்சுவையாக அவர் பேசியதாக மூத்த உறுப்பினர் சுட்டி காண்பித்தார். அப்ப நகைச்சுவையாக ஒரு பதிலை மட்டும் சொல்ல உங்கள் மூலமாக, அந்த அன்பு செல்வத்திற்கு, அந்த அன்பு குழந்தைக்கு சொல்லுங்கள், ஆமாம் இந்த முதல்வருக்கு ஒன்றும் தெரியாது, ஊழல் செய்ய தெரியாது, ஏமாத்த தெரியாது, ஊரை ஏமாற்றி உலகில் போட தெரியாது என்பதை சொல்லும்படி நகைச்சுவையாக உங்கள் மூலமாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த தாவை கரசா வன்மையா கண்டிக்கிறேன். கழக தலைவன காலையில கக்கூசுல கக்கா கூட போகாம கைது பண்ணிருக்கீங்க. என்னங்க இவ்வளவு நேரம் தான் கக்கா போவாரு, வெளியே சொல்லுங்க. என்னங்க கக்கூசுல தண்ணி வரலங்க. என்னடா இது, காவேரில தான் தண்ணி வரணும் பார்த்தா கழகத்துக்கு கக்கூசுல தண்ணி வரலையாடா? உத்தமன் உற்றினவர்களே எதுக்காக உள்ள வந்தீங்க? ஐயா பொம்பளை கேஸ் ஐயா. மகனே நான் மிஸ்ஸா கேஸ், தகப்பா நான் திரிசா கேஸ். கட்டுமரத்தை அரெஸ்ட் பண்ணும் போது குளத்தூர் கோயந்தனை காணோம், ஆபாச நிதி அரெஸ்ட் பண்ணும் போது அவங்க அப்பனை காணோம். அப்பா டே எங்கடா இருக்க? மகனே மக்கள் மனதில் இருக்க எடு செருப்பா புள்ளகிட்ட புழுறான் போற. டேய் நீ யாரா கோமாளி வண்டிட வந்து வண்டியில இருக்க? யோ நான் ஆட்டக்காரி கூப்பிட்டு அரசு வேலை ஆர்டர் பண்ற ஆட விட்டையா, என்னையும் அரெஸ்ட் பண்ணீங்கயா? அங்க ஆபாச நிதி அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அண்டா உருட்டிக்கெல்லாம் சாங் ஸ்டேட்டஸ் விட்டுக்கிறாரு உற்றிநிதி தம்பி. டேய் நீ உற்றிநிதி தம்பி ஐயா, அவன் எவனே எனக்கு தெரியாது ஐயா.